வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலை குருமா பண்ணுறதுக்கு கடலையை காலையிலேயே ஊற வச்சு அதுக்கப்புறம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி வந்து நல்லா பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் கொஞ்சம். வறுக்கிறதுக்கு தேங்காய் 2 ஸ்பூன், எள்ளு 1/2 ஸ்பூன், முந்திரி பருப்பு 4, சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை சின்னது. இதெல்லாம் இப்போ வறுக்க போகிறோம். முந்திரி பருப்புக்கு பதில் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு குழம்பு தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வடை போயிடுச்சு. அதில் மசால் பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், தக்காளி, அரைச்ச தேங்காய், வேக வச்ச கடலையில் உப்பு போட்டிருக்கோம். ஆனாலும் இப்போ கொஞ்சம் உப்பு குழம்புக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் தேவையான அளவு. குருமாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டோம். தக்காளியெல்லாம் வதக்கவே இல்லை, முழுசாக தான் போட்டிருக்கேன். வதக்காமல் பச்சையாக குழம்பு வேகிறப்ப அது சேர்ந்து வெந்துடும். கடலை முன்னாடியே வேக வச்சதால் ரொம்ப நேரம் வேக வேணாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே வேக வச்சா போதும். மூடி வச்சிடலாம். கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பரோட்டாவுக்கு, சாப்பாடு 3க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் கடலை குருமா செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம்.